Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். For two particle A and B, given that A, B கொடுத்துட்டாங்க, இவங்களோட வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, பொசிஷன் வெக்டர் கொடுத்துட்டாங்க, வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூ இருந்தால் இவங்க கொலைட் பண்ணுவாங்க. கொலைட்னா என்ன சார்? கொலைட்னா என்ன? ரெண்டுமே போய் மோதணும். சார் மோதுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன? ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷனில் இருக்கணும். கரெக்டாக இல்லையா? அப்படின்னா இவனோட பொசிஷன் வெக்டார் ஏவோட பொசிஷன் வெக்டார் வித் ரெஸ்பெக்ட் டு பியும் வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி எப்படி இருக்கணும்? ஒரே டைரக்ஷனில் இருக்கணும். அப்போ நான் சிம்பிளாக என்ன சொல்லலாம்? இந்த பொசிஷன் வெக்டாரோட டைரக்ஷனும் இந்த வெலாசிட்டி ரிலேட்டிவ் பொசிஷனோட டைரக்ஷனும் இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டியோட டைரக்ஷன் ஒரே டைரக்ஷனில் இருக்கணும். பொசிஷன் டைரக்ஷனும் வெலாசிட்டியோட டைரக்ஷன் ஒன்றா இருக்கணும். அதாவது இவங்க ரெண்டு பேரும் பொசிஷன் வெக்டர் இப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னா வெலாசிட்டி எப்படி இருக்கணும்? இதே டைரக்ஷனில் இருக்கணும். அப்போ தானே போய் மோதும். அதான் லாஜிக். இப்போ ஒரு பொசிஷன் வெக்டார் நீங்கள் எப்படி எழுதலாம் சார்? ஒரு பொசிஷன் வெக்டார் வேணும்னா அந்த வெக்டாரை அதோட மேக்னிடியூடால் டிவைட் பண்ணி எழுதலாம். கரெக்டாக இல்லையா? அப்போ ஆர்ஏபிஎனா ஆர் வெக்டார் மைனஸ் ஆர்பி வெக்டார். ஏன்னா நல்லா பாரு, கரெக்டு தான், பட் உங்களுக்கு ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவை எழுதிட்டு வரேன். இப்போ நல்லா பாரு, இந்த வெக்டார் என்னது? ஆர் வெக்டார் பை ஆர். இப்போ ஆர்ஏபிஎனை எப்படி எழுதலாம்? RAB by magnitude of RAB. கரெக்டா? இப்போ RAB என்ன எப்படி எழுதலாம்? R vector minus RB vector by magnitude of RA minus RB. VAB இதே மாதிரி எப்படி எழுதுவே? VA vector divided by magnitude of VAB. அப்போ VA vector minus VB vector by VA minus VB ஓட மேக்னிடியூட். இப்போ RA minus RB, A minus B, இதை B minus A போட்டாலும் நோ ப்ராப்ளம் அட்டால். அப்போ நல்லா 2i cap minus 6j capனு போட்டால் எனக்கு minus 4i cap வருதா? அடுத்து 3j cap minus இது போட்டால் எனக்கு minus 4j cap. டிவைட் பை இதோட மேக்னிடியூட் என்ன? 4க்கு 4க்கு போட்டால் 4√2 கிடைக்குது. √2 சார், √3 இல்லை. இப்போ இங்கே பாரு, இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணு, ஏலேருந்து பி. அப்போ 3 minus xi கேப்பா. இதுலேருந்து அது போயிடுச்சுன்னா 1 4 வருது. -1 + 5 plus 4j cap வருது. -1 + 5 -1 + 5 அப்போ -1 + 5 அப்போ +4 தான் வருது. என்ன பண்ணி வச்சுருக்கோம்? ஏன் -1 எக்ஸ்ட்ரா வருது? இல்லை வெக்டாரில் மிஸ்டேக் இருக்கா? வெக்டாரில் மிஸ்டேக் இருக்கா? நான் பார்த்துக்கிறேன் ஒரு தடவை. ஒருவேளை இந்த மைனஸ் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்காங்கன்னு இண்டிகேட் பண்ணுதோ? வெக்டார் இதே தான் கொடுத்துருக்காங்க.
மேபி என்ன அர்த்தம், இந்த பார்ட்டிகல் இப்படி போகுது, அந்த வெலாசிட்டி இப்படி வருது, அதனால் உல்டாவாக இருக்குது. அப்போ நல்லா பாரு, இந்த வெக்டாரும் அந்த வெக்டர் எப்படி இருக்குன்னா உல்டாவாக இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு மேக்னிடியூடு கண்டுபிடிச்சா எனக்கு என்ன கிடைக்கும், 3 - x the whole square + 4 ஸ்கொயர். இப்போ எனக்கு இது உல்டாவாக இருக்குது, கரெக்டாக இல்லையா? உல்டா டைரக்ஷனில் வருது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த டேர்மையும் இந்த டேர்மையும் ஈக்குவேட் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா நல்லா பாரு, இதையும் இதை ஈக்குவேட் பண்ணணும்னா நான் கண்டிப்பாக இங்கே என்ன பண்ணணும், இந்த மொத்தத்துக்கு வெளியே ஒரு மைனஸ் பண்ணணும். அப்போ தான் இது ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் மாறும். கரெக்டாக? அப்போ நல்லா பாருன்னா இந்த டேர்மும் இந்த டேர்ம் ஈக்குவேட் பண்ணுறேன். 4 = 3 - x. இப்போ எக்ஸ் இங்கிட்டு வந்துச்சுன்னா இது வந்துடும். அப்போ எக்ஸோட வேல்யூ -1. என்ன சப்போஸ் மாற்றி போட்டேன்னு வச்சுக்கோ, இந்த இடத்துல -4 போட்டால் நம்மளுக்கு 7 கிடைக்குது. 7 ஆப்ஷன்லேயே இல்லை. ஓகே, ஸோ இதுதான் அதுக்கு சொல்யூஷனாக இருக்கும். மற்றபடி டைரக்ஷன் உல்ட்டாவாக இருக்குது. ஸோ மேபி இந்த இடத்துல ஃபார்முலா +or- வரும். ஓகே, ஏன்னா இந்த டைரக்ஷனில் போய் 2 பேர் மோதலாம், இல்லைன்னா ஆப்போசிட்டில் வந்து 2 பேர் மோதலாம். டைரக்ஷன் சேமாக இருக்கும். அதாவது 2 பார்ட்டிக்கல் இப்படி வந்தும் மோத முடியும், இல்லைன்னா இப்படி போகிறப்பையும் மோத முடியும். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல 2 பார்ட்டிகல் உல்ட்டாவாக வந்திருக்குது. இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இல்லை புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.